அன்புமிகுந்த வணக்கம் என்பதிலே இன்று ஜாலியன் வாலாபாக் படுகொலையினுடைய நினைவு தினம். ஏறக்குறைய 100 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஒரு 100 ஆண்டு கழித்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை குறித்து பேசுகிற இந்த தலைமுறையை சேர்ந்தவர் நான் உங்களுக்கு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு முன்பு நடந்த சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் முதல் உலகப்போர் முடிந்த பிறகு இந்திய சுதந்திரத்திற்கான போராட்டங்கள் இந்தியாவில் பெரிய அளவில் அதிகரிக்கும் என்று ஆங்கிலேய அரசு நினைக்கிறது. அதை அடிப்படையில் சர் சிட்னி ரவுலட் தலைமையில் ஒரு குழு அமைக்குது. இந்த குழு தான் ரவுலட் சட்டத்தை பரிந்துரை செய்கிற அரசாங்கத்துக்கு. இந்த சட்டத்துக்கான தேவை எங்கிருந்து எழுதுனா, இந்திய மக்கள் முன்னெடுக்கிற போராட்டங்களை ஒடுக்கிறதுக்காகவும் அரசுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது, எழுதக்கூடாது, பெருமளவில் மக்கள் திரட்சியை உண்டு பண்ணக்கூடாது என்கிற அடிப்படையில் இந்த சட்டம் வருது. சட்டத்துக்கான தேவை இருக்குது. இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை கண்டித்து நாடு முழுக்க பெருமளவில் மக்கள் போராட துவங்குறாங்க. ஜாலியன் வாலாபாக் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜாலியன் வாலாபாக் அந்த திட்டத்தில் பொதுமக்கள் ஒன்றாக கூடி இந்த ரவுலட் சட்டத்திற்கு எதிரான ஒரு அமைதி வழியில் ஜனநாயக வழியிலான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்போது பஞ்சாபில் ஆங்கிலேய படைத்தளபதியாக இருந்த ஜெனரல் டயர் அந்த பகுதியில் ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் துப்பாக்கி சூடு நடத்துகிறாரு. அதுக்கு பின்னான ஆய்வு சொல்லுது 1650 துப்பாக்கி குண்டுகள் அந்த இடத்துல வெளியிடப்பட்டது. 33 முறை சிப்பாய்கள் சுட்டார்கள். 150 சிப்பாய்கள் இந்த துப்பாக்கி சூட்டுக்காக ஆங்கிலேய அரசு பயன்படுத்தியிருக்குது. துப்பாக்கி சூடு நடக்குது. அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தை கேள்விப்பட்டோன்னா ஆங்கிலேய அரசு அன்று இரவு ஊரடங்கு உத்தரவை பிறப்பிக்குது, தொடர்ச்சியான மக்கள் போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு. அடுத்த நாள் தான் மருத்துவ குழு அங்கே வருது. காயப்பட்டவர்கள் தப்பிச்சு கூட போக வழி இல்லை. அந்த ஜாலியன் வாலாபாக் திட்டத்தில் நடுப்பகுதியில் ஒரு கிணறு இருக்குது. மக்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடி வெளியேற முடியாத சூழ்நிலையில் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக கிணற்றுக்குள் குதித்து 100 கணக்கில் செத்து போனார்கள் என்கிற தகவல் இருக்குது. சிறுவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் ஏராளமானோர் அந்த பகுதியில் கூடியிருக்காங்க. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் மட்டும் சுமார் 400 இந்தியர்கள் உயிரிழந்தார்கள் என்றும் ஆயிரக்கணக்கான மரணமடைந்தார்கள் என்றும் ஆங்கில கணக்கு சொல்கிறார்கள். காந்தி அமைத்த குழு ஆயிரக்கணக்கில் உயிரிழந்தார்கள், 2000 பேர் படுகாயமடைந்தார்கள் என்கிற தகவலை சொல்லுது. அந்த தற்காப்புக்காக கிணற்றுக்குள்ளே போய் விழுந்தவங்க மட்டுமே 127 பேர் மரணித்து போனார்கள் என்கிற செய்தி கிடைக்கிது. இந்திய சுதந்திரத்தில் மிகப்பெரிய மக்களின் போராட்டமாக இது பார்க்கப்படுது. இது 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 ஒரு பகுதினா, ரவுலட் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அரசுக்கு எதிராக போராடுறவங்கள நாங்கள் எந்த விதமான முன்னறிவிப்புமின்றி கைது செய்யலாம். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் 2 ஆண்டுகள் வரை நாங்கள் பிணையில் விடுவிக்க முடியாத வகையில் 2 ஆண்டுகள் யாரிடத்துலையும் எந்த பதிலும் சொல்லாமல் நாங்கள் அவர்களை சிறைப்படுத்தி வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் ரவுலட் சட்டத்தோட அடிப்படையாக இருக்குது. அந்த அடிப்படையை எதிர்த்து தான் போராட்டம் வருது. அதே மாதிரி சத்தியாகிரகம், சுதேசி இயக்கம் போன்ற இயக்கங்கள் மக்கள்கிட்ட வலுவடைஞ்சிட்டு போகிற சமயத்தில் அதை தடுத்து நிறுத்துகிற முகமாக இதை பயன்படுத்துது. இதற்கு பிறகு இந்த ஜெனரல் டயர் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்த்தினது சரியா தவறா என்பதை ஆராய்ச்சி செய்வதற்காக ஹண்டர் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க ஆங்கில அரசாங்கம். இந்த ஹண்டர் தலைமையிலான குழு ஆய்வு செஞ்சுட்டு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குது. பஞ்சாப் மாகாணத்தில் அரசுக்கு எதிராக பெருமளவு வன்முறை தூண்டுவதற்காக அந்த மக்கள் ஒருபோதும் தயாராக இல்லை. அந்த அளவுக்கான அவர்களை ஒன்றும் தீவிரவாத செயல்களில் ஈடுபடல. ஜெனரல் டயர் கொஞ்சம் முன்னறிவிப்பு இல்லாமல் இந்த துப்பாக்கி சூடை நடத்தினது தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அன்றைக்கு பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் ஜெனரல் டயரை மறுபடியும் திரும்பி தன்னுடைய பிரிட்டிஷ் இங்கிலாந்துக்கே திரும்ப அழைச்சிக்கிறாரு. அவ்வளோதான். இதன் மீது எடுக்கப்பட்ட பெரிய நடவடிக்கை எதையும் ஆங்கில அரசு எடுக்கலை. இந்த படுகொலைக்கு பிறகு இந்த படுகொலை முடிஞ்சிருது. நாட்கள் நகருது. இந்தியா சுதந்திரம் அடையுது. 1997
ஐக்கிய குஜராத் தலைமையிலான அரசு மத்தியில் இருக்கும்போது இங்கிலாந்து 2ஆம் எலிசபெத்தும் அவருடைய கணவரும் இன்றைக்கி ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் அந்த நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வர்றாங்க. அப்போ வந்து அவருடைய 2ஆம் எலிசபெத்தோட கணவர் வந்து இந்த விவகாரத்தை வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலையை வந்து ஒரு வருத்தமோ கண்டிப்போ தெரிவிக்காமல் அது ஒரு எளிதாக கடந்து போகிற மாதிரி ஒரு வாசகத்தை ஒரு பேச்சை வெளிப்படுத்திடுறாரு. இது பெரிய சர்ச்சையை அதிர்ச்சியை உண்டாக்குது. ஆனால் வரலாறு எப்பவுமே ஜென்ரல் டயர் மாதிரி ஆணுகளுக்கு சரியான பதிலை சொல்லிடுது. ஜாலியன் வாலாபாக் போராட்டத்தில் அந்த திட்டத்தில் கூடியிருந்த மக்களுக்கு பெருமளவிலான மக்கள் ஒரு 20,000 மக்கள் கூடினாங்கன்னு சொல்லி தகவல் கிடைக்குது நமக்கு. அந்த 20,000 மக்கள் வந்து ஒரு இடத்துல கூடியிருக்குமோ அவங்களுக்கு தேவையான தண்ணீர் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குது. அதில் வந்து நம்ம உத்தம் சிங் இருக்கார். 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நேரடியாக பார்த்த சாட்சியமாக உத்தம் சிங் இருக்கிறார். அவருக்கு அங்கே நடந்த துப்பாக்கிச்சூடு முதற்கொண்டு ஆங்கிலேயர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற எல்லாமே தெரிஞ்சிருக்குது. அந்த போராட்டத்துக்கு பின்பு ஜென்ரல் டயரை படுகொலை செய்கிறது தான் நம்ம நோக்கம் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அதற்காக பல்வேறு முயற்சிகள் இருக்காது. லண்டனில் கிழக்கிந்திய கம்பெனி 1940 ஒரு ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள ஜென்ரல் டயர் வராது அப்படிங்கிற தகவல் உத்தம் சிங் கிடைக்குது. உத்தம் சிங் அதில் கலந்துக்கிற அந்த ஜென்ரல் டயரை துப்பாக்கியால் சுட்டு கொள்கிறார். அங்கேயே இங்கிலாந்துலேயே உத்தம் சிங் கைது செய்யப்படுறாரு. அவர் அங்கேயே வந்து கொலையும் செய்யப்படுறாரு ஆங்கில அரசினால். இதுதான் வரலாறு எப்போவுமே சரியான பாடத்தை கொடுத்துரும். சரியாக வரலாறு அந்த வகையில் இது இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான சம்பவமாக உத்தம் சிங் செய்த சம்பவம் கொண்டாடப்படுது. ஒரு 100 ஆண்டு காலம் ஆகிருக்குது ஜாலியன் வாலாபாக் நடந்து முடிஞ்சு. இந்தியாவில் மிக கொடுமையாக மக்கள் வந்து கொல்லப்பட்டதில் இது ஆங்கில அரசு நடத்திய மிகப்பெரிய மோசமான காட்டு முன்னாடித்தனமான செயலில் இது ஒன்று. அந்த செயலை இது வரைக்கும் இங்கிலாந்து பேரரசு அது கண்டிக்கவே இல்லை. இங்கிலாந்தின் பிரதமராக இருந்த தெரசா மே தான் 2019 பாராளுமன்றத்திலேயே இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. ஜாலியன் வாலாபாக் போன்ற போராட்டங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரவுலட் சட்டத்தை படிக்கும்போது எனக்கு இப்போது சமீபத்தில் திருத்தப்பட்ட NIA சட்டத்தோட சரத்துக்கள் தான் நினைவுக்கு வருது. அப்படி உங்களுக்கும் ரவுலட் சட்டத்தை படிக்கும்போது NIA சட்டத்தின் நினைவு வருமானால் நீங்கள் ஒரு முறை போய் சமீபத்தில் மத்திய அரசு நிறைவேற்றிய NIA சட்ட திருத்தத்தை நீங்கள் ஒரு முறை வாசியுங்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலையில்